தூத்துக்குடியில் உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கை முடித்து வைத்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரித்து தாக்கல் செய்யும்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணையிட்டது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சொத்து விவரங்கள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் 3 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 3 மாதங்கள் அவகாசம் வழங்கினர். அப்போது நீதிபதிகள் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று தெரிவித்தனர். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது எனவும் இதுபோன்ற சம்பவத்தை இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை எனவும் குறிப்பிட்டனர். 2009 முதல் 2014 ஆண்டு வரை அனுமதியின்றி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை செயல்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் அது தெரிந்தும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர்.